வணக்கம். இன்றைக்கி கொழுக்கட்டைக்கு நான் கரடன் சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். 1/4 கிலோ கரடன் சம்பா அரிசியை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடவே தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய். இதை போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கரடன் சம்பா அரிசியும் தேங்காயும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட தேவையான உப்பு போட்டாச்சு. இப்போ கலக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். இது கூடவே முருங்கைக்கீரையை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ கொழுக்கட்டையை தாளிக்கிறதுக்கு வடைச்சட்டி காஞ்சிருச்சு. ஒரு 3 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்து பருப்போட கடுகு சேர்த்திக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா வெடிக்குது. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை கூட சேர்த்திக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டோம். இப்போ முருங்கைக்கீரையை நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கரடன் சம்பா அரிசியும் தேங்காய் துருவலையும் சேர்த்திக்கலாம். இது நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இது கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ மாவு கொழுக்கட்டை பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ அதை நல்லா ஆற விட்டு இட்லி தட்டத்தில் ஆவியில் வேக வச்சுக்கலாம். அது நல்லா ஆறட்டும். இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதே மாதிரி கொழுக்கட்டையாக மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ கொழுக்கட்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ இட்லி தட்டத்தில் வச்சு இதை ஆவியில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக அதில் அடுக்கிடலாம். இது ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கொழுக்கட்டை 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ ஆற விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சுவையான கரடன் சம்பா கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது கரடன் சம்பா அரிசியில் தான் மணப்பாறை முறுக்கு செய்வாங்க. அதனால தான் அவ்வளோ ருசியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி கரடன் சம்பா வச்சு கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சத்தானதாக இருக்கும். வாங்க, இதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பாருங்கள், அழகான சுவையான கரடன் சம்பா அரிசி கொழுக்கட்டை ரெடி.